ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய ஆரோக்கியமான பதிவில் நம்ம கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சிறப்பான உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்கள் தற்போது பலரும் அதிக பிரச்சனைகளை சந்திக்கும் ஒரு உறுப்பு. அதிலுமே இன்றைய காலத்தில் கம்ப்யூட்டர் முன்பு நீண்ட நேரம் இருப்பதால் பலருக்குமே கண் பார்வை குறைபாடு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேலைப்பளு அதிகம் இருப்பதால் பலரும் தண்ணீர் சரியாக குடிப்பதில்லை. இதன் காரணமாக கண்கள் வறட்சி அடைந்து அதன் காரணமாக பல பிரச்சனைகள் கண்ணில் ஏற்படுகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜங்க் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தால் பலருமே இந்த காய்கறிகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டாங்க. இதனால் கண்களுக்கு வேண்டிய சத்துக்கள் கிடைக்காமல் பார்வை கோளாறுகள் ஏற்படுவதோடு சில நேரங்களில் மாக்குலர் திசு செயலிழப்பு ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்க கண்டிப்பாக நீங்கள் தண்ணீர் அதிகம் குடிப்பதோடு ஒரு சில காய்களை நீங்கள் அன்றாட உணவை நீங்கள் சேர்த்து வர வேண்டும். சரி, வாங்க இந்த கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்க நம்ம என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வழிகள் மூலிமா நம்ம இந்த கண்களை பாதுகாக்க முடியும், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ஹெல்த் டிப்ஸ் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த பயனில் தகவலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம். அனைவருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேரட் கண்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உணவுகளை ஒரு முதன்மையான இடத்துல இருக்குன்னு. ஏனெனில் அதில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் போன்றவை வளமாக நிறைந்துள்ளது. ஆகவே இதனை நீங்கள் அன்றாடம் பச்சையாகவோ அல்லது ஜூஸ் போட்டு நீங்கள் குடித்து வந்தாலோ பார்வை குறைபாடு ஏற்படுவதை நீங்கள் தடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் ப்ரொக்கோலியை உணவில் எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் குடும்பத்தை சேர்ந்த இந்த ப்ரொக்கோலியை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் உணவில் சேர்த்து வருவது மிகவும் நல்லது. ஏனெனில் இந்த காய்கறி கண்களை ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ளும். அதிலுமே இதில் விட்டமின் சி மற்றும் லூட்டின் போன்ற கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது. ஆகவே இதை நீங்கள் வாரம் ஒரு முறையாவது நீங்கள் வேக வைத்து நீங்கள் சாப்பிட்டு வாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது சாலட் சாப்பிடும்போது அதில் சிறிது சூரியகாந்தி விதைகளை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டால் அதில் உள்ள விட்டமின் இ கண்களில் உள்ள செல்களை பாதுகாத்து கண்களில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் கேள் கீரையை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். கேள் என்பது ஒரு வகையான கீரை. இந்த கீரையில் லூட்டின் என்ற பைட்டோகெமிக்கல் அதிகம் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் சீக்சாந்தைன் மற்றும் பீட்டா கரோட்டின் அதிகம் உள்ளது. ஆகவே இவற்றை நீங்கள் உட்கொண்டு வந்தால் கண் புரை ஏற்படுவதை நீங்கள் தடுத்து கண் பார்வையை நீங்கள் இயற்கையாகவே மேம்படுத்தலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் சால்மான் மீன்களை உணவை எடுத்துக்கலாம். சால்மான் மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகம் உள்ளது. இத்தகைய சத்து நிறைந்த உணவை நீங்கள் அதிகம் உட்கொண்டு வந்தால் மாக்குலர் திசு செயலிழப்பை தடுக்கலாம். மேலும் இது கண்களில் உள்ள செல் மென்சவ்களுடான கட்டமைப்புகளை ஆதரவளிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் பசலைக்கீரையை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். இந்த கீரையை நீங்கள் ஒரு வாரத்தில் குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்கள் உட்கொண்டு வந்தால் கண் பார்வை மட்டுமின்றி உடலில் பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா நீங்கள் சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். பொதுவாக கிழங்கு வகைகளில் பீட்டா கரோட்டின் அதிகம் இருக்கும். அதிலுமே சர்க்கரை வள்ளி கிழங்கில் பீட்டா கரோட்டின் வளமாக நிறைந்துள்ளது. இந்த பீட்டா கரோட்டின் உடலில் செல்லும் போது அவை வைட்டமின் ஏவாக மாறி விழி வெண்படத்திற்கு நல்ல பாதுகாப்பை அளிக்கும். உங்களோட கண்களோட நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உலர் உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கலாம். நாம் தினமும் சாதாரணமாக சாப்பிடும் உலர் உணவுப் பொருட்களில் எண்ணற்ற நோய்களுக்கு ஒரு மருந்தாகவே இருக்கிறது. அதில் ஒன்று தான் இந்த கண் நரம்பு பாதிப்பு. உலர்ந்த திராட்சை, முந்திரி, வால்நட் மற்றும் பாதாம் இது போன்ற பொருட்களில் உள்ள விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண் நரம்பினை பலம் பெற செய்து பார்வையினை நன்றாக தெரிய வைக்கிறது. எனவே இந்த உலர் உணவுப் பொருட்களை உங்களோட கண் நரம்பின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் உணவில் எடுத்துங்க. உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தண்ணீர் தேவைன்றது அவங்க உடம்பே காட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உங்களுக்கு தாகம் ஏற்பட்ட உடனே நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் இருக்காமல் உங்கள் தாகம் ஏற்பட்ட உடனே நீங்கள் தண்ணீர் குடிக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சில வருடங்களுக்கும் சரி உங்களோட கண் பரிசோதனை நீங்கள் செய்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தா உங்களோட கண்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முட்டையை நீங்கள் உணவில் எடுத்துக்கலாம். அதாவது லுட்டின் மற்றும் விட்டமின் ஏ உள்பட முட்டையில் உள்ள விட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. பருப்பு வகையில் நீங்கள் உணவை எடுத்துக்கலாம். அதாவது சிறுநீரக பீன்ஸ் மற்றும் பருப்பு ஆகியவை பிளவனாய்டுகள் மற்றும் துத்தநாகத்தின் நல்ல ஆதாரங்களாகும். இது உங்கள் பார்வை மற்றும் பிற கண் தொடர்பான செயல்பாடுகளுக்கு உதவுகிறது. ஸோ இப்போ பார்த்த இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் நரம்புகளும் வலுப்பெறும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறோம். மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவலுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.